அம்மா, தம்பிக்கு என்னாச்சு? ஏன் அவன் தனியாவே உள்ளேயே இருக்கான்? இப்பெல்லாம் வேலைக்கு அடிக்கடி லீவு போட்டுறான் போல. சரியா பேசவும் மாட்டேங்கிறான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? மனசுல இருக்கிறது வெளியே சொன்னாதான் நம்மளுக்கெல்லாம் தெரியும். டேய், உனக்குதான் தெரியாதா? அன்னைக்கு உங்க அத்தை வந்து பேசிட்டு போனதுல இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். அந்த புள்ளைட்டே சரியா பேசுறது இல்ல போல. ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஆனா எடுத்து பேசவே மாட்டேங்கிறான். வேலைக்கு போனா அன்னைக்கு வந்து பேசியிருக்கும் போல, அதையும் மூஞ்சி கொடுத்து பேசாம வந்திருக்கான். அதையும் என்கிட்ட சொன்னான். நான் என்னத்த சொல்ல? நான் சொல்றத மட்டும் காதுல வாங்கிக்கிறானா என்ன? அத்தை, கனி, என்னம்மா இவ்ளோ கோவமா வந்திருக்க? என்ன ஆச்சு? அத்தை, சஞ்சய் எங்க? அவன் உள்ள அவன் ரூம்ல தாமா இருப்பான். சரி, என்ன ஆச்சு? எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்க? கனி, உன்னதானே கேட்டுட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு எதுவும் பேசாம போற. என்னாச்சு? என்னடா இவ்ளோ தூரம் கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவ பாட்டுக்கு பேசாம போறா. சரி வா, உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சஞ்சய், கனி, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என் பையனையும் என் கண்ணு முன்னாடி அடிப்ப? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அத்தை, என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. சஞ்சய், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு நாள் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். அதைத்தான் முழுசா நம்புனேன். ஆனா நீ இப்போ என்ன கண்டுக்காம போறத பார்த்தா நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டனோன்னு எனக்கு தோணுது. ஏன்டா அப்படி நடந்துக்கிற? என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போ. இல்ல உனக்கு வேற யாராச்சும் பிடிக்கிறனா கூட அது உண்மையா சொல்லிட்டு போ. எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்குவேன். ஆனா அதுக்காக இப்படி ஜீப்பா பிஹேவ் பண்ணாத. கனி, என் மனசுல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை பிள்ளைங்கிற உரிமையில நான் உங்ககிட்ட நல்லா ஒரு கிண்டலா ஜாலியா பேசியிருப்பேன், பழகியிருப்பேன். ஆனா மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்ப இவ்ளோ நாளா என்கிட்ட மாமா பொண்ணுங்கிற உரிமையில மட்டும்தான் பழகுனியா? வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் நமக்குள்ள கிடையாதா? வேற என்ன ரிலேஷன்ஷிப்? நமக்குள்ள நீ என் தாய் மாமா பொண்ணு. இதை தவிர நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது? சஞ்சய், என்னடா இப்படி பேசுற? இவ்ளோ நாளா என்கிட்ட நீ இவ்ளோ அக்கறையா அன்பா பேசிட்டு இருந்த. ஆனா உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லடா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இத்தனை வருஷத்துல யாரும் கொடுக்காத பெரிய கிஃப்ட நீ எனக்கு கொடுத்துருக்க. எந்த ஜென்மத்திலயும் இதை நான் மறக்க மாட்டேன். இனி உன் மூஞ்சில நான் முழிக்கவும் மாட்டேன்டா. என்னை மன்னிச்சிடுங்க. அவன் மேல எனக்கு எல்லா உரிமை இருக்கு அப்படிங்கிற நினைப்புல தான் நான் அவனை அடிச்சிட்டேன். மற்றபடி உங்க பையன் மேல நான் கை வைக்கணும்னு நினைக்கவே இல்லாத. மாமா, அன்னைக்கு நான் வேற பையனுக்கு சரின்னு சொல்லிட்டேன், நீங்க என் மேல அவ்வளோ கோவப்பட்டீங்க. ஆனா இப்போ உங்க தம்பி என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு பாத்தீங்களா? ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட உங்க தம்பி ஏன்டா அப்படி பேசுறேன்னு கேட்கலல்ல. அதான் அவங்க சொந்தம் ரத்த பந்தனா அப்படிதான் இருக்கும். ஏண்டா, உன் வாழ்க்கையில கிடைச்ச பொக்கிஷம் எனக்கு எல்லாமே, என் சந்தோஷமே அவதான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னடா, பிந்து போனதுக்கு அப்புறம் என்னோட லைஃப மாத்திட்டா. நான் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கனிதான். இதெல்லாம் வக்கனையே பேச தெரிஞ்சது இல்ல. இப்ப அந்த பிள்ளை கேக்குற கேள்விக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியலையா? அம்மா, கனிக்கு நான் ஏத்த பையன் கிடையாதுமா. நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, அத்தை பேசுனது அன்னைக்கு எனக்கு என்னமோ தப்புனே தெரியல. ஏன்னா அவ படிச்ச படிப்புக்கும் எனக்கும் எப்படி செட் ஆகும்? அது மட்டும் இல்ல, ராஜா ரொம்ப நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான். இனி சொந்தமா பிசினஸ் பண்ண போறான். அத 2 பேரும் சேர்ந்து பாத்துக்குவாங்க. அவ லைஃப் வேற மாதிரி இருக்கட்டுமா, சந்தோஷமா இருக்கட்டும். உன்கிட்ட இன்னி போய் நான் என்னத்த பேச? அதான் நீ முடிவு பண்ணிட்டியே. பாத்தியாடா, தம்பி தம்பின்னு கொஞ்சதுக்கு அவ என்ன பேச்சு பேசுறான் பாரு. அண்ணா, அண்ணா. அக்கா, ஷாப்பிங் போயிட்டு வரக்கு லேட் ஆயிடும். மாமாவும் கிருஷி இன்னுமா வராங்க? அண்ணி, அண்ணனுக்கு போன் அடிச்சு எங்க இருக்கான்னு கேளுங்க. இவ்ளோ நேரமா வரக்கு. அங்க போய் ட்ரெஸ் எடுக்கல, அவ்வளோ டைம் ஆச்சு இவ்ளோ டைம் ஆச்சுன்னு கத்திட்டே இருப்பான். நான் பொறுமையா தான் எடுத்துட்டு வருவேன். இப்பவே சொல்லிட்டு உங்ககிட்ட. நீ ஒண்ணும் கவலைப்படாத தேவா. இனிமே கிருஷி உன்னை எதுவும் சொல்ல மாட்டான். அதான் ராதா இருக்கால்ல. என்ன ராதா, நான் சொல்றது சரிதானே? அக்கா, நீங்க வேற
சும்மா இருங்கக்கா. சரி போலாம். இப்படியே நின்னுட்டே இருந்தா லேட் ஆயிடும். அவங்க எப்ப வர்றது? யார் இந்த பொண்ணுங்க? ஒருவேளை உங்க பாய் ஃப்ரெண்டுக்காக நிக்கிறாங்களோ? இருந்தாலும் அழகா தப்பா இருக்காங்க. ஏமா கொஞ்சம் நில்லுங்கம்மா. என்னண்ணா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா, இவ்வளவு நேரம் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க ஃப்ரெண்டு கிறிஷுக்காக தானே? அவரு அங்கதான் நிக்கிறாங்க. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல வேண்டாம், அவரையே வர சொல்லுங்க. எங்களுக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க அங்க போய் அவரை கூப்பிட்டுக்கிறோம். நான் தான் சொல்றேன்லம்மா, வாங்க போலாம். என்ன நம்பி வாங்க. நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரிதான். அக்கா, இவன் பேசுறதே எனக்கு ஒண்ணும் சரிப்பட்டு வரல. இவன் கூட எல்லாம் போறது எனக்கு என்னமோ நல்லதா படல. வேணா நம்ம அங்க போய் கிறிஷ வர சொல்லிக்குவோம். இல்லாட்டி இப்பவே கிறிஷுக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல வாங்கன்னு. கூப்பிட்டா வரமாட்டீங்களா? எவ்வளவு திமிரு! வாமாங்கிற. இங்க பாருங்க, முதல்ல கையை விடுங்க. கையை விடலைன்னா நல்லா இருக்காதாமா. என்ன என்ன பண்ணுவீங்க? இது எங்க ஏரியா. உங்களால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ற பேச்ச கேட்டீங்கன்னா பத்திரமா ஊடு போய் சேருவீங்க. இல்லாட்டி அதுக்கு வழி இருக்காது. என்னடா, நாங்க தனியா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து லொல்லு பண்றீங்களா? மச்சான், வந்துட்டியா? எப்படி ரெண்டு பேரும்? சிறப்பா இருக்காங்க. டேய், இந்த மாதிரி பேசுற வேலையில என்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதானம்மா. நடக்கிறதே வேற. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போலீஸ்லயா? மா, நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போனாதானே போலீஸ்க்கே போக முடியும். என் பேச்ச ஒழுங்கா கேட்டுட்டு இருங்க. யாருடா இவன்? புதுசா குறுக்க வந்து குட்டைய கிளப்புவான் போல. என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வெண்ணிலா, ஏதாவது பிரச்சனையா? பிரசாந்த், இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஒழுங்கா எங்க கூட வாங்க, இல்லாட்டி ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டீங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா, என்ன அப்படி முறைக்கிற? நாங்கெல்லாம் இந்த ஏரியா ரவுடி. சும்மா எங்க கிட்ட இந்த முறப்புல வச்சுட்டு இருக்காத. நீ ஒழுங்கா வீடு போய் சேர மாட்ட. என்ன நினைச்ச எங்களை பத்தி? எங்க மேல கை வச்சுட்டு இந்த ஏரியா விட்டு நீ தாண்டிடுவியா? என்னடா, வாங்கினது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் தரட்டுமா? இந்த வாய்ஸ் அவடால எங்கிட்ட விட்டுட்டு இருக்காதீங்க. பாக்கறதுக்குதான் சாஃப்டா இருப்பேன். நான் கொஞ்சம் ரகுடான ஆளு. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான். ஒழுங்கா ஊடு போய் சேருங்க. உங்க ஏரியா எங்க ஏரியான்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணா, நான் எதுவும் பண்ணலண்ணா. இவன் தான் தேவையில்லாம தங்கச்சி கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தான். நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்கவே இல்லண்ணா. மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப நல்லவன். போடா முதல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அம்மா தங்கச்சி, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னடா, நீ மட்டும் முறைச்சுக்கிட்டு நிக்கிற? உனக்கு நான் வேற தனியா சொல்லணுமா? முதல்ல இடத்த காலி பண்ணு, இல்ல இன்னும் ரெண்டு வைக்கட்டுமா? டேய், நீ யாரு மேல கை வச்சிருக்க தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை பழி வாங்கியே தீருவேன். போடா. சரி, இன்னும் ரெண்டு பேர் மட்டும் இங்க தனியா நிக்கிறீங்க? பிரசாந்த், அது நாங்க எல்லாம் கேங்கா தான் வந்தோம். தேனும் கவிதாவும் அந்த சைடு போனாங்க. அவங்களோட தான் நான் போனோம். திடீர்னு இவன் வந்து பேச்சு கொடுத்து எங்களை இங்கேயே நிப்பாட்டிட்டான். அப்படியே நாங்களும் நின்னுட்டோம். நல்ல வேலை நீ வந்துட்ட. இல்லாட்டி நாங்க எப்படி தப்பிச்சிருப்போனே எங்களுக்கு தெரியல. ஹே வெண்ணிலா, பொண்ணுங்கன்னா தைரியமா இருக்கணும். இந்த இடத்துல பிரியா மட்டும் இருந்திருந்தாவை இங்க நடக்கிறதே வேற. எல்லார்த்தையும் உண்டுலேன்னு ஆக்கியிருப்பா. சரிம்மா, நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு. நானே கிளம்புறேன். சரி பிரசாந்த். அக்கா, இந்த அண்ணன் எவ்வளவு ஜாலியா பேசுறாங்கல்ல. ஆமா, கிறிஷோட நல்ல ஃப்ரெண்ட். நல்ல ஜாலியா பேசுவான். சரி, எங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் காணோம்? நம்மள விட்டுட்டு போனாங்களே, திருப்பி கூட பார்க்காம அங்க போயிட்டாங்க. என்ன ஆடி அடிக்கிறான் அந்த ஆளு? அப்பா சாமி, எப்படி தப்பிச்சு வந்துட்டோம். ஐயோ, யாருடா இவன் என் வண்டிக்கு நடுவுல வந்து உழுவுறா? அம்மா, கனி, கனி உனக்கு என்னாச்சு கனி? கனி அக்கா, இவள உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். கனி, நீ பயப்படாத கனி.